திரும்பவும் நம்மளோட ஸ்டுடியோக்கே வந்தாச்சு. ஆனால் வீடியோ லேட்டாக வந்திருக்கும்ல, அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். நான் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட்டை கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா. ஆனால் என்னாச்சுன்னா நீங்கள் மழை மேட்ச் நடக்கலை, வெயிட் பண்ணி பார்த்தோம். ப்ளஸ் அங்கே சில வேலைகள் இருந்ததுங்கிறதுனால ஒரு பக்கம் மேட்சையும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலையும் பார்த்துட்டு சரி முடிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக பண்ணுவோம். பட் லேட்டாக ஆகுதுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் பட் லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. அதான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வளவளா குழவலாம் இருக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜென்டியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 வேர்ல்டு கவஸ்கர் ட்ரோஃபி 2024 2025 குட் பேட் அக்லியில் பாக்ஸ் இந்தியா டெஸ்ட் மேட்சோட டே 2 அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3 ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஓகே, முதல்ல இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேற்றுக்கு நம்ம சொல்லியிருப்போம் 350 ரன் அடிக்க வேண்டியது, 4 விக்கெட்டோடு இருக்க வேண்டியது. ஆனால் ஆஸ்திரேலியா கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. ஒருவேளை டே 2 ஏர்லியாக ஒரு அவுட் ஆகிட்டாங்கன்னா, ஒரு 50 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டாங்கன்னா ஸோ இந்தியா இன்றைக்கி ஃபுல்லாக பேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் ஸ்டீவ் ஸ்மித் கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டை மாற்றினாருங்கிறத தாண்டி பேட் கமின்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் கேப்டன் பேட் கமின்ஸ் அவரும் வந்து ஸ்கிரிப்டை மாற்றினார். கேரியோட விக்கெட் எர்லியாக போயிருந்தது. ஆனால் இதில் பேட் கமின்ஸோட இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விலகி ஸ்டெம்புக்கு பாலை விடாமல் பேட்டில் இருந்து ரன்னை மட்டும் வரவழைச்சிக்கிட்டே இருந்தார். சில பவுண்டரிஸும் அடித்தார். இது உச்சக்கட்ட கடுப்பு. பட் ஒன்று கவனிச்சுக்கோங்க, பேட் கமின்ஸ் வந்து சீரியஸ்லி ஒரு பவுலர்லேருந்து ஒரு ஆல்ரவுண்டராக எப்போவோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு. அது நீங்கள் வேர்ல்டு கப்போ எடுத்துக்கலாம், T20 வேர்ல்டு கப்போ எடுத்துக்கலாம், நீங்கள் டெஸ்ட்லேயும் எடுத்துக்கலாம். அவர் ஜெயிக்க வைக்கார். இப்போ ஆஷஸில் ஜெயிக்க வச்சார், நியூசிலாந்து சீரீஸில் வந்து டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்க வச்சார். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மேக்ஸ்வெல் அங்கே வேர்ல்டு கப்பில் அடிக்கும்போது கூட பேட் கமின்ஸ் இருந்தார். இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸோட பார்ட் பேட்டிங்கில் இருக்குது, அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மேட்ச்சுக்கு 2 விக்கெட் டெஸ்ட்டில், பட் பேட்டிங்கில் எப்படியாவது ஒரு 30 ரன் தேத்தி கொடுத்துறாரு. ஸோ பேட் கமின்ஸ் வந்து அந்த ஆல்ரவுண்டர்ஸுகளோட ரேங்கிங்ஸில் எப்படியும் டாப் 10க்குள்ளே மேலே இப்போ இருக்கிறாருன்னு தெரியல, பட் முன்னாடி வந்துடுவாருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பட் அவரோட ரன்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு ரன்காக நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் உரிச்சிட்டாரு. பும்ரா ஒரு ஃபைன் லெக்கில் அப்படி ஒன்று அடித்தார். அதே மாதிரி சிராஜ் கிட்டத்தட்ட 4400 நாட்களுக்கு பிறகு பும்ராவை கோன்ஸ்டா 6 அடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் கோன்ஸ்டாஸுக்கு அப்புறம் ஸ்மித்து இந்த மேட்ச்சில் 6 அடித்தார். இதே இன்னிங்ஸ் அடித்தார் பும்ராவை. ஆஸ்திரேலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பும்ராங்கிற பேருக்கு ஒரு பயம் இருந்ததில்லை, இப்போ அந்த பயம் இல்லை, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 100 அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்து. பட் 99 விக்கெட் எடுத்தார். பட் ஸ்டீவ் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் சிராஜை ஒரு அரக்கத்தனமாக ஒரு ஃபைன் லெக்கில் ஒரு புல் ஒன்று, பும்ராவை புல் ஒன்று ஆஃப் சைடில் ஏறி அரைஞ்சு பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு ஒன்று அரைஞ்சி ஃபியர்லெஸ்ஸாக எப்பவுமே பும்ரா இருப்பார். ஆனால் இன்றைக்கி ஸ்டீவ் ஸ்மித் இருந்தார். 100 வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கும்பொழுது 100க்கு அப்புறம் அடித்து பிச்சு எரிஞ்சு உடச்சி கொடுத்துட்டாரு ஸ்டீவ் ஸ்மித். நான் எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள் என்னோட ரிவ்யூஸுகளில். டிராவிஸை எனக்கு 100 அடிக்கும்போது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாது. பட் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரியான பேட்டர்ஸ் அவங்களாம் ஒரு மாதிரியான கிரிக்கெட் அவங்களாம் ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரன்ஸ்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் டிராவிஸ் அடிக்கிறது கூட பயம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், டிராவிஸ் அடிக்கிறது பயம் கிடையாது. பட் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரியான பேட்டர்ஸ் அடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு பயம். இதே 2017, 18, 19 காலகட்டங்களில் விராட் கோலி இந்த மாதிரி 2-3 மேட்ச் அடிக்காமல் இருந்து ஒரு மேட்ச் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா எனக்கு போதும். எனக்கு அப்போ விராட் கோலி மேலே ஒரு பயம் இருக்கும். பட் அதே தான் ஸ்டீவ் ஸ்மித் இப்போ காம்ஸ்டாரு வேறு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் அகெயின் அந்த ஒரு ரூட் ஒரு டைம் பிடிச்சார்ல, அந்த 60-70 ஆவரேஜ் டெஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஆவரேஜில் திரும்ப வளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெல்பர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட்டு 60,000 க்ரௌடு, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு இன்னிங்ஸ், ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னு ஸ்டீவ் ஸ்மித் காமிச்சிருக்காரு. ஸ்டார்ட் பண்ண மாட்டான், ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறுத்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போது இந்தியாவோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரை வச்சு விளையாடுறாங்கன்னா 2 பவுலர் வச்சு தான் விளையாடுறாங்க. ஒன்று ஆகாஷ்தீப், இன்னொன்று ஜஸ்பிரித் பும்ரா. ஜடேஜா விக்கெட் எடுக்கிறாரு, சுந்தர் ஓகே. ஆனால் சிராஜோட பவுலிங் சிராஜை இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாரு சிராஜ், இத்தனை வருஷமாக என்ன பண்ணுறாரு சிராஜ், டாப் ஆர்டர் விக்கெட் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. சிராஜ் சீரியஸ்லி லாஸ்ட் மேட்ச் இங்கே இதுதான் ஆட போகிறாரு நினைக்கிறேன். திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வரணும்னா தெரிலங்க. ஆனால் சிராஜை வந்து லொட்டுன்னு அடிக்கிறாங்க. எனக்கு சிராஜ் அடிக்கிறத பார்க்கும்போது 2012, 2011, 2014, 2013 அந்த காலகட்டங்களில் ஓவர்சீஸ்க்கு இந்தியன் பவுலர்ஸ் போவாங்களே, இப்போ உமேஷ் யாதவ், வருண் இவங்கெல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சிராஜ் அதான் ஞாபகப்படுத்தார். சிராஜோட லைன் லெங்க்த்தாலாம் அதில் அவர் குத்தி தேங்காய் உடைக்கிறாரு. ஆனால் இவங்க அதே மாதிரி பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. சப்போர்ட்டிவாகவே இல்லை, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஸ்விங் இல்லை, மூவ்மெண்ட் இல்லை, ஸ்க்ரம்பிள்ஸுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. லாஸ்ட்டில் அந்த ஸ்லாத்தில் ஒரு மாதிரி சரிவாக இருக்குங்கிறதுனால தான்
அது அவருக்கு நடந்திருக்கு நிறையாவுக்கு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே சிராஜ் மாட்டிக்கிட்டார், செம்மடி அடிக்கிறாங்க. ஸ்டீவ் ஸ்மித் இந்த ஃபைன் லெக் பக்கம் நிறைய அடிச்சுக்கிட்டே இருந்தார். ரோஹித் சர்மா ஒரு ஃபார்வர்ட் ஷாட் லெக் வச்சார், ஆனாலும் ரன் போகிற மாதிரி குறைஞ்ச மாதிரிலாம் தெரில. ஸ்டீவ் ஸ்மித் அரக்கத்தனமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல ரோஹித் சர்மா அண்ட் பவுலர்ஸ் ஃபீல்டர் எதுவும் பண்ண முடியல. ரோஹித் சர்மாவில் ஒன்றுமே பண்ண முடியல, கிடச்சா பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தார். பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா என்ன ஒரு மாதிரி பால் எழுந்து வந்தது, பேக் ஃபுட் போகிற மாதிரி எனக்கு தெரில. அப்படியே ஒரு மாதிரி பேக் ஃபுட்டாக போனார், பால் குயிக்காக வந்துச்சு. அவருக்கு கால் பெருசாக நகரவும் இல்லை, கையும் பெருசாக நகரலை. டோட்டலாக சொதப்பி இப்போ அவுட் ஆகியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆன அந்த ரன் அவுட்டு ஆக்சுவலி என்ன விராட் கோலி பார்க்காம ஒரு பாலை பார்த்துட்டு இருந்தார். விராட் கோலி பாலை பார்த்தாரு, அங்கே தான் பிரச்சனை. விராட் கோலி ஒருவேளை திரும்பி இருக்கலாம்னு நீங்கள் சொல்லும் பொழுது, ஜெய்ஸ்வால் ஒருவேளை நிறுக்கலாம்னு நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல ரன்னிங் ஓடி இருக்க தேவையில்லை. ஏன்னா கரெக்டாக பவுலர்கிட்ட தான் வந்து அடிச்சு விட்டுருக்காரு ஜெய்ஸ்வால். ஓடி இருக்க வேணாம், என்ன அவசரம்னு தெரியல. பட் யாருக்காவது ஒருத்தவங்க காரியம் ஆகியிருக்கும், ஜெய்ஸ்வாலுக்கு காரியம் ஆகியிருக்கு. ஜெய்ஸ்வால் வந்து ஓடி இருக்க தேவையில்லைங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அதேபோல் பேட் கமின்ஸ், நாம் என்ன சொன்ன மாதிரி பேட் கமின்ஸ் ஒரு MVP தான் பேட்டிங் பவுலிங்கில். போன தடவை ரோஹித் சர்மா கேப்டன் ரோஹித் சர்மா பேட் கமின்ஸ் தான் விக்கெட் எடுத்தார்ல போன மேட்ச்சில். அதே போல் இந்த தடவை இவரே எடுத்துருக்காரு. ரோஹித் சர்மாக்கு என்ன போடணும்னு தெரியுது. டிஃபென்ஸ் பிரச்சனை இருக்குது, புல் ஷாட் பிரச்சனை இருக்குது, ஃப்ரண்ட் ஃபுட்டில் பிரச்சனை இருக்குது, மீன்ஸ் ஃபுட் ஒர்க்கில் பிரச்சனை இருக்குது. ஸோ லேசியாக இருக்கிறார். இது எல்லாத்தையும் சேர்த்து பேட் கமின்ஸ் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு செஞ்சுட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல் ஒரு செம்மையான ஒரு டிரைவ் ஒன்று அடித்தார். டிரைவுக்கு அப்புறம் ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்தில் பேட் கமின்ஸ் உள்ளே வந்து திரும்பி சொருப்புனார். செம்ம சொருவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ செம்மையாக சொருனார் பேட் கமின்ஸ். ஆல்மோஸ்ட் டாப் 4-5 வந்து ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட். ஸோ அந்த மாதிரியான விக்கெட்டுகளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விக்கெட்டுகள் டெஃபினட்டாக பேட்டிங் டீமை பேக் ஃபுட்டில் தள்ளும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும் ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப் போட முடியுது. ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து அப்பர் கட் பேட் கமின்ஸ் கிட்ட பார்க்க முடியுது. திரும்பி புல்லு ஒன்று, ஸ்கொயர் கட் ஒன்று. ஸ்கொயர் கட் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்லையும் சரி பிஹைண்ட் ஸ்கொயர்லையும் அடித்தார். அப்புறம் இன்டூ தி பேட் போட முடியுது. அந்த பால் அழகாக ஆனார். ஆனால் கடைசியில் ரன் அவுட் தான் ஆனார். விராட் கோலியுமே அழகான ஒரு கவர் ட்ரைவ், அரக்கத்தனமான ஒரு ஃப்ளிக்கு, ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் பிஹைண்ட் ஸ்கொயரில், அப்புறம் புல் ஷாட் ஒன்று ஆடிட்டு தெளிவாக தான் இருந்தார். பாலை லீவ் பண்ணி பால் டிஃபென்ஸ் வச்சு அழகாக விளையாண்டுட்டு இருந்தார். இருக்குப்பா ஏதோ ஒரு 100 இருக்குப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஃபேன்ஸ்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் திரும்பவும் ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சாம் கான்ஸ்டாஸ் வர்சஸ் விராட் கோலிங்கிற விஷயத்தை நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணாமல் எனக்கு தெரியல. இப்போ நேற்று நேரமும் இல்லை. சரி, விராட் கோலி பண்ணது தப்பு தான் இல்லை, விராட் கோலி பண்ணது தப்பு. அவர் போக வேண்டிய டைரக்ஷனை விட்டுட்டு கோன்ஸ்டாஸை வந்து முட்டினதுங்கிறது தப்பு. ஃபைன் அதனால 20% கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ விராட் கோலியே இப்போ ஆஸ்திரேலியன் மீடியாஸ் எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, கோலி க்ளவுன்ஸா இல்லை க்ளவுன் கோலி அப்படின்னு வச்சுட்டு கோலிக்கு வந்து இந்த பஃபூன் மூக்கெலாம் வச்சுட்டு விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க. 2018 ஞாபகம் இருக்குது. பேன்கிராஃப்ட், ஸ்டீவ் ஸ்மித், வார்னர் இவங்கெல்லாம் இல்லை. அப்போது அந்த ஆஸ்திரேலியா சீரிஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு யோசிச்சாங்க. பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை, அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை வந்து இவங்க ப்ரோமோக்களில் போட பொழுதும் ப்ரொமோட் பண்ண பொழுதும் எப்படின்னா, ஸோ கிங் கோலி இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது விராட் கோலியை கிங் கோலின்னு போர்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா க்ரௌடு ஃபுல்லாகும்னு சொல்லிட்டு. விராட் கோலி என்ன தான் ஃபார்மில் டிப்பாக இருந்தாலும் சரி தான். ஆனால் விராட் கோலி ரொம்ப புகழ்ந்து எழுதுனாங்க. ஆனால் விராட் கோலி இப்போ க்ளவுன் கோலி அப்படின்னு எழுதுறதுலாம் எனக்கு ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. தெரில, நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். பட் இன்னொரு பக்கம் கோன்ஸ்டாஸ் ஒரு பக்கம் தைரியமாக தில்லா ஃபீல்டிங்கில் விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். அது எஸ்பெஷலி கோலியோட விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அவரோட செலிப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்தியாவோட பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் அண்ட் கோலி இவங்க ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகாஷ்தீப் வந்து ஒரு 10 பால் தாக்கு பிடிச்சார், காலியானார். ரிஷப் பண்ட், ஜடேஜாவும் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்கோர் வருதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். பட் இந்தியா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய சான்ஸை மிஸ் பண்ணாங்கிறத 2 சான்ஸ். பேட்டிங்கில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவுலிங்கில் செகண்ட் நியூ பாலில் அவங்களுக்கு விக்கெட் அப்படிங்கிறது வரல. பட் சோஃபார் ஆகாஷ்தீப் செம்ம அன்லக்கி. ஒரு வேளை ஆடி இருந்தார்னா ஸோ மேபி இந்த ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கும் எனக்கு தெரியல. ஜெய்ஸ்வாலோட ரன் அவுட் இருக்குதுல்ல, அந்த ஜெய்ஸ்வாலோட ரன் அவுட் யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நம்ம ஜெய்ஸ்வால் பார்த்துருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் விராட் கோலி வந்து பாலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்காருங்கிறது வந்து விராட் கோலிக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவர் ஓடவும் இல்லை. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா 164 5 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. 310 ரன்னோட இப்போ பெரிய லீடில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பேசி வச்சு அழகாக ஆடி ஓரளவு ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு 164 இருக்காங்க. என்னமோ 250க்கு மேபி 250க்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டாங்க. பட் இன்றைக்கி மொமெண்டம் அப்படிங்கிறது கெடும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி கொஞ்சம் இந்தியாவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். பட் டே 2வும் டே 1ம் அதே போல் டே 3ல பிச்சர்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்தியாவால் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது ஒரு பக்கம் உங்கள் மேலே கான்ஃபிடண்டாக இருந்தாலும். பட் இன்னொரு பக்கம் ஸ்டார்க் காலுக்குள்ளேயே வந்து சொருவார். ஸ்காட்டி போலண்ட் லைனல் லெங்க்த்து பிடிச்சி போட்டுகிட்டே இருப்பார். பேட் கமின்ஸும் லைனல் லெங்க்த்து ஃபால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், விராட் கோலிலாம்
கவர் டிரைவ் ஃப்ளிக்குன்னு எல்லாம் ஆடிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பால் அவரோட விக்கெட்டை நோண்டி எடுத்துகிட்டு போச்சு பாருங்கள். மேபி ஜடேஜா பண்ட் பார்ட்னர்ஷிப் 150 போடுறாங்க அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா 300 தாண்டுவாங்களாங்கிறதே டவுட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பக்கத்தில் கூட குவாலிட்டியான பவுலர்ஸ் டெம்பரமெண்ட்டை விடவே மாட்டுறாங்க. ஒரு மாதிரி உற்சாகத்தில் இருக்கிறாங்க ஒரு மெல்பர்னில் ஆடுறது வச்சுட்டு. ஓகே டன் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் டே 3ல் இந்தியா எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க. அண்ட் ஒருவேளை நாளைக்கே அவுட் ஆகி இந்தியா ஒருவேளை ஃபாலோ ஒன் கொடுத்து பேட் பண்ண வைப்பாங்களா. போன தடவை ஃபாலோ ஒன் தவிர்த்ததுக்கு டான்ஸ் ஆடினாங்க. பட் இந்த தடவை ஃபாலோ ஒன் தவிர்த்தாலும் இந்தியா திரும்பி பேட்டிங் வரும்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவுக்கு ரொம்பவும் அதிகம். ஹோமில் ஆஸ்திரேலியா வந்தால் இந்தியா இதே போல் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை மெல்போர்னில் ஆஸ்திரேலியா இந்தியாவை பண்ணுறாங்க. பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து குட் பேட் அக்லிங்கிற மூமெண்ட்டை நான் சொல்லும் பொழுது அக்லி மூமெண்ட் நான் எதை சொல்கிறது, எனக்கு ரோஹித் சர்மாவோட பேட்டிங் தான் எனக்கு அக்லின்னு எனக்கு தோணுது. பேடுங்கிறது சிராஜோட பவுலிங் அப்படிங்கிறபோது குட் அப்படிங்கிறது ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி 100. பட் ஆனால் எனக்கு அதை விட பேட் கமின்ஸோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சிருந்துச்சி. ரோஹித் சர்மா ரொம்ப சரியாக சொதப்புறாரு. பவுலிங்கில் ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கிறாரு சிராஜ். இந்தியாவுக்கு இது நல்ல சைன் இல்லை. பட் பார்ப்போம் இந்த மெல்பர்னில் இந்தியா ஜெயிக்கிறாங்களா இல்லையா சொல்லிட்டு. அண்ட் வீடியோ நிறைவடையுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.